ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஃப்ளோயன்னு ஒரு டிஷ்யூ இருக்கும். இந்த ஜைலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுனால இதில் சர்ஃபேஸ் டென்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ கேப்லரி ஆக்ஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் மூலிமா கீழேருந்து தண்ணி வந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் அ கிவன் வால்யூம் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் இஸ் மினிமம். திஸ் இஸ் அ ரீசன் ஃபார் த லிக்விட் ட்ராப்ஸ் டு அக்வயர் ஸ்பெரிக்கல் ஷேப். அதாவது ஒரு கிவன் அந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த வால்யூம் இருக்குது, தண்ணியோட வெயிட் இருக்கும் இல்லையா, அதை வந்து சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கப்போ அதில் ஃபோர்ஸ் இருக்காது, ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதனால ஸ்பியர் ஷேப்பில் இருக்கப்போ அதை வந்து சீக்கிரமாக கீழே வந்துடும். அதுக்காக சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருக்கிறப்போ ஃபோர்ஸ் அதிகமாகும் இல்லையா, அதனால சர்ஃபேஸ் ஏரியா ஸ்பெரிக்கல் ஷேப்புங்கிறது சர்ஃபேஸ் ஏரியா அவ்வளோவா இருக்காது. ஸோ அது வந்து கீழே விழுகிறப்போ சீக்கிரமாக வந்து விழுந்துடும். அதுக்காக ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வாட்டர் ட்ரைடர் இன்செக்ட்ஸ் ஸ்லைட்ஸ் ஆன் த வாட்டர் சர்ஃபேஸ் ஈஸிலி டியூ டு த வாட்டர் டென்ஷன் சர்ஃபேஸ் டென்ஷன் ஆன் வாட்டர். அதாவது சின்ன இந்த பூச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி மேலே அப்படியே உட்காந்துருக்கும், தண்ணியில் வந்து சிங்க் ஆகாது. ஏன் அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டியூ டு ஹெவி ஸ்டார்ம் sailors pour soap powder or oil into the sea near their ship to decrease the surface tension of the sea water. This process reduces the impact of violent water current against the hull of ship. அதாவது ரொம்ப அதிகமாக புயல் அடிக்குது அப்படிங்கிறப்போ இந்த கடலில் என்ன பண்ணுவாங்கன்னா ஷிப்பை சுற்றி ஆயில் இல்லைன்னா ஏதாவது சோப் பவுடரை வந்து கொட்டி விட்டுருவாங்க. எதுக்காக அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷனை கம்மி பண்ணலாம். சர்ஃபேஸ் டென்ஷன் கம்மியாகிறப்ப என்ன ஆகும்னா அவ்வளோவா சீக்கிரமாக எந்த ஒரு அலையும் வந்து அடிக்காது, கடலில் மூழ்காமல் இருக்கிறதுக்காக இது பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து விஸ்கஸ் ஃபோர்ஸ் அண்ட் விஸ்காசிட்டி அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. Take a small quantity of different kinds of liquid like coconut oil, honey, water and ghee in cup. Place one drop at each liquid on a separate glass plate. Next, gently raise one end of the glass plate one by one so as to allow the liquid to slide down the smooth surface of the plate. Observe the speed of each liquid. அதாவது கோகோனட் ஆயில், ஹனி, வாட்டர், கீ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வச்சுட்டு ஒவ்வொன்றா நிலத்துல கொட்டுங்க. எது ஸ்பீடாக வருது, அதோட ஸ்பீடு எந்த ஸ்பீடில் வந்து அது கீழே கொட்டுது அப்படின்னு பார்க்குறாங்க. இன்ஃபரன்ஸில் பார்த்துட்டிங்கன்னா ஈச் லிக்விட் மூவ்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஸ்பீட். ஒவ்வொரு லிக்விடும் ஒவ்வொரு ஸ்பீடில் மூவ் ஆகும். வாட்டர் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து நிலத்தில் வந்து விழுந்துடும். ஒரு கோகனட் ஆயில் மாடரேட்டாக வரும். அதே நம்ம நெய்யெல்லாம் ஊற்றி அதை வந்து கீழே விழுகணும் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா பிட்வீன் த லேயர்ஸ் ஆஃப் ஈச் லிக்விட் இன் மோஷன் தேர் இஸ் அ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் parallel to the layers of the liquid. This frictional force opposes the motion of the liquid layers while they are in motion. நடுவில் ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை விஸ்கஸ் ஃபோர்ஸ் இல்லைனா விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லலாம். டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா when a liquid is flowing there is a frictional force between two successive layers of a liquid. This force which acts in order to oppose relative motion of the layer is known as viscous force. Such a property of liquid is called viscosity. அதாவது ரெண்டு இப்போ தண்ணி லிக்விட் போகுது அப்படிங்கிறப்போ அதோட லேயர்ஸில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது உருவாகிட்டு இருக்கும். எதுக்காக அப்படின்னா ரிலேட்டிவ் மோஷனை அந்த சர்ஃபேஸில் கூட ரிலேட்டிவ் மோஷனை அப்போஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். இதுதான் நம்ம வந்து விஸ்காஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லிக்விடுக்கு இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்ம அதை வந்து விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதை பார்த்து நம்ம என்ன யூனிட்டில் மெஷர் பண்ணுவோம்னா சிஜிஎஸ் மெஷர் பண்ணுவோம். அதாவது கேஜி m⁻⁻1, அதாவது கேஜி டிவைடட் பை எம்எஸ்ல. அதுக்கப்புறம் எஸ்ஐ யூனிட்டில் பார்த்தீங்கன்னா என்எஸ் டிவைடட் பை எம் அப்படிங்கிற m⁻2 அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃப்ரிக்ஷன்லாம் என்னென்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு திங்கிங் கார்னர் கொடுத்துருக்காங்க. ராம் இஸ் அ குட் ஸ்டூடெண்ட் பட் சம்டைம்ஸ் ஹீ டஸ் நாட் கேர் அபவுட் த cleanness of his surroundings. Once he got bananas from his mother. After eating them, he just threw the peels of banana on the path of the house. When his brother crossed the path, unknowingly he kept his leg on them. He fell down with a scream. Ram rushed out and helped him. This incident occurred because of his negligence. He realized his mistake. He took the peels of banana and put them in the dustbin. He then asked himself how the peels of banana had made his brother slide over the path. Could you help him? அதாவது
ராம் வந்து நல்ல ஸ்டூடெண்ட் தான். பட் அவன் என்ன பண்ணுறான்னா வாழைப்பழத்தை சாப்பிட்டு ரோட்டில் வழியில் போட்டுறான். அப்போ அவங்க பிரதர் திடீர்னு வந்து அதில் கால் வச்சு கீழே விழுந்துடுறாங்க. இவன் போய் ஹெல்ப் பண்ணுறான். அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு யோசனை வருது, என்னென்னா எப்படி நம்ம பிரதர் வந்து இந்த தோளில் வலிக்கு எப்படி கீழே விழுந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறான். ரீசன் பார்த்திங்கன்னா, ராம் பிரதர் ஃபால்ஸ் டவுன் டியூ டு த லேக் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் ஹிஸ் ஃபீட் அண்ட் பனானா பீல்ஸ். பனானா பீலுக்கும் அவர் காலுக்கு கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அவர் கீழே விழுந்துட்டாரு அப்படிங்கிறது ரீசன். யூ ஹேவ் ஸ்டடி தட் ஃபோர்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டூ 2 types. ஒன்று வந்துட்டு கான்டாக்ட் ஃபோர்ஸு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் கான்டாக்ட் ஃபோர்ஸு. Now you are going to study one of the contact force. Contact forceல ஒன்று தான் என்னென்னா friction அப்படின்னு சொல்லலாம். It is easy to hold a tumbler during the friction between the surface of your palm and tumbler, but when oil is applied to your palm, the contact force between your finger and the tumbler is reduced, so the friction is reduced. Hence it is difficult to hold it with the oily hand. நம்ம வெறும் கையில் போயிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தை பிடிக்கிறோம் அப்படிங்கிறப்ப டம்ளர் வந்து கீழே விழுகாது. அதே நம்ம ஆயில் அப்ளை பண்ணிட்டு போய் நம்ம வந்து டம்ளர் பிடிச்சிட்ருக்கோம் அப்படின்னா டம்ளர் வந்து கீழே விழுந்துடும், இல்லை நம்மளால் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரிஜின் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இந்த ஃப்ரிக்ஷன் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, frictional force or friction arise when 2 or more bodies in contact move or tend to move relative to each other. It acts always in the opposite direction of the moving body. The force is produced due to geometrical dissimilarities of the surface of the bodies which are in relative motion. அதாவது ஒரு ரெண்டு பாடிஸ் இல்லை மோர் தென் 2 பாடிஸ் வந்துட்டு ரிலேட்டிவ் மோஷனில் ஈடுபடும் போது ஃப்ராக்ஷன் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிக்ஷன் வந்து மோஷனை வந்து ஆப்போஸ் பண்ணும். ஃப்ரிக்ஷன் காசஸ் வியர் அண்ட் டியர் ஆஃப் த சர்ஃபேஸ் இன் கான்டாக்ட். ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூசஸ் ஹீட். ஃப்ரிக்ஷனால் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ கார் வந்து ரொம்ப நேரம் ரோட்டில் ஓடிட்டே இருக்குது அப்படின்னா அந்த டயர் பார்த்திங்கன்னா ஹீட் ஆயிரும். ஏன் அப்படின்னா ரோட்டுக்கும் அந்த டயருக்கும் கூடிய ஃப்ரிக்ஷனால் ஹீட்டும் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக், கைனட்டிக், ஸ்லைடிங், ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிக்ஷன்லேயும் நிறைய டைப் இருக்குது. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the friction experienced by the bodies when or at rest is called static friction. All the object rigidly placed to be at the rest on earth and not in a thread. அதாவது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை எது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம வந்து படுத்துகிட்டே இருக்கோம், நம்ம வந்து ரெஸ்ட்லேயே இருக்கோம் அப்படின்னாலும் நம்ம பெட்டில் படுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா பெட்டோட கான்டாக்ட்டுக்கும் நம்ம பாடிக்கான சேர்ந்து அங்கே வந்து ஹீட் உருவாயிரும் இல்லையா, அது ஒரு ஃப்ரிக்ஷன் எரியிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறப்போ ஒரு மோஷன் எப்படின்னா நம்ம மோஷன் ரெஸ்ட்லேருந்து மோஷனுக்கு மாறுது இல்லையா, அப்போ வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷன் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து இந்த கைனடிக் ஃப்ரிக்ஷன் தான் ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அண்ட் ரோலிங் ஃப்ரிக்ஷன்னு. ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது when a body slides over the surface of another body, the friction acting between surface and contact is called sliding friction. அதாவது ஒரு பாடி இன்னொரு பாடி மேலே சாயறனால வரக்கூடிய ஃப்ரிக்ஷன் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ரோலிங் அப்படிங்கிறது நான் சொன்ன கார் இருக்கு இல்லையா, ரோல் ஆகிட்டே இருக்கிறதுனால அங்கே வந்துட்டு ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன், அது வந்துட்டு ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஃபேக்டர்ஸ் எஃபெக்டிங் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷனை வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நேச்சர் ஆஃப் அ சர்ஃபேஸ் ஒன்று, வெயிட் ஆஃப் த பாடி, ஏரியா ஆஃப் த கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபேக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ்க்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. என்னென்னா, அரேஞ்ச் சம் நோட் புக்ஸ் ஒன் ஓவர் த அதர் டு ஃபார்ம் அ பிளாட்ஃபார்ம் ஆன் அ டேபிள், கீப் அ வைட் ஸ்கேல் as a slide such that one of its end rests on the pile of book. Take different kinds of materials like cotton cloth, plastic paper, newspaper, writing pad, etc. Place some glass marbles in the bowl placed on the table. First, keep a rectangular piece of paper near the end of the scale which is in contact with the table. Now release a glass marble from the top end of the scale such that it rolls down to the scale. Allow the marble to roll over the piece of paper and finally come to rest. Measure distance traveled by the marble over the paper using the meter scale. Replace a rolling surface by placing the plastic sheet, wooden plank, cotton cloth, etc. In each trial, measure the distance traveled by the glass marble. Tabulate the distance covered by the marble
ஓவர் ஈச் சர்ஃபேஸ். அதாவது நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் வச்சுட்டு ஒரு சாஃப்ட்டு ஹார்ட் சர்ஃபேஸ்லாம் வச்சு எப்படி வந்து கிளாஸ் மார்பிள் வந்து இது மாதிரி ரோல் ஆகுது அப்படிங்கிற டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இன்ஃபரன்ஸில் the marble covers a lesser distance over the cotton cloth in comparison, which is the distance it covers with a glass plate. Glass plate மேலே அந்த மார்பிளில் உருட்டி விட்டப்போ அது வந்து வேகமாக போயிடுச்சு. அதே காட்டன் கிளாத் மேலே நம்ம அந்த பாலை ஒட்டி விட்டப்போ அது வந்து ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸாக கவர் பண்ணியிருக்கு. ரீசன் பார்த்துட்டிங்கன்னா rough surface like the cotton cloth offers more frictional force, so the marble moves slowly and covers a minimum distance. The smooth surface of the glass offers lesser friction, so the glass marble travels a greater distance over it. அதாவது கிளாஸும் அந்த மார்பிளும் ரோல் அதில் வந்து போகிறப்போ ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அது லாங்கர் டிஸ்டன்ஸ் போகுது. அதே காட்டன் கிளாத்தில் வந்து நேச்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரிக்ஷன் அதிகமாக வரும். ஸோ அதனால ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸை வச்சு ஃப்ரிக்ஷன் ஏற்படுறது நம்ம பார்க்கலாம். அடுத்து வெயிட் ஆஃப் த பாடி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான வெயிட்டாக இருக்கப்போ எப்படி போக முடியும்? ஸோ ஃப்ரிக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ மூவ் ஆக முடியாது, டிஸ்டன்ஸ் கம்மியாக ட்ராவல் பண்ண முடியும். ஸோ வெயிட் ஆஃப் த பாடி வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்போ ஃப்ரிக்ஷன் அதிகமாயிரும். வெயிட் ஆஃப் த பாடி டிக்ரீஸ் ஆகிறப்போ ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏரியா ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா for a given weight, the friction is directly related to the area of contact between the two surfaces. If the area of contact is greater, then the friction will be greater too. A road roller has a broad base, so it offers more friction on the road, but a cycle has a less friction, hence the area of contact of the tire with the surface of the road is less. இதுக்கு என்ன எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்கன்னா, ஒரு ரோட் ரோலர் பார்த்தீங்கன்னா ஒரு டயர் ரொம்ப ப்ராடாக இருக்கும். எதுக்காகனா ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருந்து அப்போ தான் நல்லா ரோடு போட முடியும். அதுக்காக இதே சைக்கிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஏன்னா அதோட ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும், அப்படின்னு ஸ்பீடாகவும் ட்ராவல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்த அட்வான்டேஜ் ஆஃப் ஃப்ரிக்ஷனோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா we can hold any object. எந்த ஆப்ஜெக்டும் நம்மளால் கையில் ஹோல்டு பண்ணிக்க முடியும். ரோடில் வாக் பண்ண முடியும். ஏன்னா ஃப்ரிக்ஷன் இருந்தால் தான் ரோடு வாக் பண்ண முடியும். ஒருவேளை நம்ம வந்து ஒரு ஃபுட்வேரில் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஃபுட்வேர் நம்ம காலில் செருப்பு போட்டு தான் நடக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம காலுக்கும் ரோட்டுக்கும் இருக்க ஃப்ரிக்ஷனை விட செப்பலில் வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ரைட்டிங் ஈஸிலி வித் அ பென் ஆன் பேப்பர், பென் வச்சு எழுதுகிறோம் இல்லையா, அது கூட ஃப்ரிக்ஷன் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆட்டோமொபைல்ஸ் கேன் மூவ் ஈஸிலி அண்ட் சேஃப்லி டியூ டு த ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த டயர் அண்ட் த ரோடு. டயர் அண்ட் ரோடுக்கு நடக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் வச்சு நம்மளால ஈஸியாக ஆட்டோமொபைல் ரன் பண்ணிக்க முடியுது. பிரேக் அப்ளை பண்ணாலும் வண்டி நிற்கிது. we are able to light a mastic, skew cloth, tie a knot or fix a nail in the wall because of friction. அதாவது இந்த மாஸ்டிக் கையில் பிடிக்கிறது, அதுக்கப்புறம் துணி தேய்க்கிறது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு ஃப்ரிக்ஷன் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒரு நெசசரி ஈவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து லைக் ஃப்ரிக்ஷன் வியர்ஸ் அவுட் த சர்ஃபேசஸ் ரப்பிங் வித் ஈச் அதர் லைக் ஸ்க்ரூஸ் அண்ட் கியர்ஸ் இன் மெஷின்ஸ் ஆர் சோல்ஸ் ஷூஸ். அதாவது நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறப்ப ஷூஸில் ஓட்ட விழுந்துடும். ஏன்னா ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கப்போ தேஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு ஓவர்கம் த ஃப்ரிக்ஷன் அண்ட் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் ஹேஸ் டு கிவன் டு ஆப்ரேட் த மிஷின், திஸ் லீட்ஸ் டு த வேஸ்டேஜ் ஆஃப் எனர்ஜி. ஸோ இந்த ஃப்ரிக்ஷனை கம்மி பண்ணுறதுக்காகவே நம்ம அதிக எஃபர்ட் போட வேண்டியதாக இருக்குது. ஸோ எனர்ஜி அதிகமாக செலவாகி வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூசஸ் ஹீட் விச் காஸ் ஃபிசிக்கல் டேமேஜ் டு த மிஷின். இது ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால மிஷினுக்கு வந்து ஃபிசிக்கலாக டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸிங் த ஃப்ரிக்ஷன். எப்படி வந்து இந்த ஃப்ரிக்ஷனை இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா ஏரியா ஆஃப் கான்டாக்ட். Friction can be increased by increasing the area of the surface in contact. It is done by provide the shoe. அதாவது have you seen the sole of the shoe which has grooves? It is done by provide the shoes a better grip with the floor so that you can walk safely. Thread and tires are used to increase the friction. அதாவது டயர்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம வண்டி டயர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, வண்டிக்கு யூஸ் பண்ண டயரில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய டிசைனாக கோடு போட்டிருப்பாங்க. சும்மா அந்த கோடெலாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஃப்ரிக்ஷன் வந்து இருக்காது. ஃப்ரிக்ஷன் இருந்தால் தான் வண்டி ஓட முடியும். அதுக்காக தான் நம்ம டயர்லாம் டிசைன்ஸ் போட்டிருக்கு. நம்ம யூஸ் பண்ண ஷூஸில் கூட எதுக்காக அந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரிக்ஷனுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸிங் லூப்ரிகேன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா a suitable a substance which reduces a
ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் லூப்ரிகண்ட். அதாவது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எது கம்மி பண்ணுதோ அது நம்ம லூப்ரிகண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம லூப்ரிகண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து கம்மியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸிங் பால் பியரிங் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, since the rolling friction is smaller than the sliding friction, sliding is replaced by rolling with the usage of ball bearings. You can see lead shots in the bearing of cycle hub. அதாவது இந்த ஃப்ரிக்ஷனை கம்மி பண்ணுறதுக்காக பால் பேரிங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சிவிங் மிஷின் அண்ட் சைக்கிள்ஸில் இந்த பால் பேரிங் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனை கம்மி பண்ணுறதுக்காக. அடுத்து பாயிண்ட்ஸ் டூ ரிமெம்பரில் பார்த்துட்டிங்கன்னா, ஃபோர்ஸ் அப்படின்னாலே ஒரு புல் ஆர் புஷ் பண்ணுறதுனால ஒரு பாடி வந்து ரெஸ்ட்லேருந்து மோஷனுக்கு போகிறது. Force acts only when two or more objects interact with one another. ஒன்னோட ஒன்று ஒரு ரிலேஷனில் வரப்போ தான் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஃபோர்ஸ் வந்து கேன் ஸ்டார்ட் அ மோஷன், ஸ்டாப் அ மோஷன் அண்ட் சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் த ஷேப் ஆர் சைஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ப்ரெஷர் அப்படிங்கிறது ஒரு யூனிட் ஏரியாவில் வந்து எவ்வளோ ப்ரெஷர் எவ்வளோ ஃபோர்ஸ் வருது அப்படிங்கிறது ஃபிசிக்கல் குவான்டிட்டியை சொன்னால் நம்ம அது ப்ரெஷர்னு சொல்லுவோம். இதோட யூனிட் பார்த்திங்கன்னா பாஸ்கல். ஃப்ளூயிட் அப்படின்னா லிக்விட், கேஸ் அண்ட் ஏர் எல்லாமே இருக்கிறது தான் ஃப்ளூயிட். All observe the surface of the earth experience a constant thrust or force due to the atmosphere. அட்மாஸ்பியர்னால எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ஒரு ப்ரெஷரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The amount of force due to the atmospheric air that acts on unit area on the earth is known as atmospheric pressure. ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்லையா, அதை நம்ம வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பேரோமீட்டர் வச்சு நம்மளால் மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரிக்ஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மோஷனுக்கு ஆப்போசிட் தான் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷனில் 2 டைப் இருக்குது. ஃப்ரிக்ஷன் வந்து இஸ் காஸ்ட் பை irregularities on the surface which are in contact. Friction depends on the nature of the surface and mass of the body. அதோட வெயிட் ஒரு பாடியோட மாஸ் ஒரு சர்ஃபேஸ் நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸை வச்சு ஃப்ரிக்ஷன் டிபெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனடிக் ஃப்ரிக்ஷன். கைனடிக் ஃப்ரிக்ஷன் மட்டும் இன்னும் 2 கிளாஸிஃபை பண்ணுறது, ரோலிங் ஃப்ரிக்ஷன், ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறது லிக்விடோட ஒரு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இதில் வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் experience a force that contracts the surface of water as much as possible so as to occupy the minimum surface area. The amount of force acting per unit length on the liquid surface is called surface tension. It has a unit nm power -1. இதோட யூனிட் பார்த்திங்கன்னா nm power -1. அதாவது லிக்விட் சர்ஃபேஸ் ஒரு யூனிட் லென்த்தில் வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அது வந்து நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது 2 பாடிக்கு நடுவில் இருக்கக்கூடிய 2 லேயர்ஸ் நடுவில் நடக்கக்கூடிய ரிலேட்டிவ் மோஷன் தான் நம்ம விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சிஜிஎஸில் சொல்லுவாங்க கேஜி m power -1 அண்ட் s power -1. எஸ்ஐயில் சொல்லணும்னா NS m power -2 அப்படிங்கிற யூனிட்டில் மெஷர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.